நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீற்றிருப்பதாகவும் இது கைலாயத்திற்கு இணையாக மலையாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் கிரிவல வழிபாட்டை பற்றியும் நிறைய பேர் அறியாத ஏராளமான அற்புதங்க தகவல்கள் இருக்குதுங்க. அந்த வகையில் கிரிவல வழிபாட்டை நம்ம எப்படி மேற்கொள்ள வேணும், எவ்வளவு நேரத்தில் நம்ம கிரிவலம் செல்ல வேணும், நவம்பர் மாதத்திற்கான கிரிவல நேரம் எப்பொழுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கு நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குதுங்க. அந்த வகையில் ஐப்பசி மாத பௌர்ணமி வருகிற 2025ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு வருதுங்க. அன்றைய நாளில் இரவு 9:43 மணிக்கு தொடங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. இந்த நேரத்தில் மலையே சிவனாக வணங்கப்படக்கூடிய 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அண்ணாமலையை பக்தர்கள் வலம் வரலாம் அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் கோவில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும், பௌர்ணமி நாளில் மலையே வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவதுந்தாங்க. மேலுமே பௌர்ணமி மட்டும் இல்லைங்க, எந்த நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் திருவண்ணாமலைக்கு சென்று பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் ரொம்பவே அதிக அளவிலான பக்தர்கள் வருவதால் பௌர்ணமி கிரிவலமே ரொம்பவே பிரபலமானதாக சொல்லப்படுதுங்க. கடந்த 25 வருஷத்தில் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் வருவோருடைய எண்ணிக்கை மாதம் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கிரிவலம் வருவதை வழக்கமாக கொண்டிருப்பதால் இப்போது தான் இதனுடைய மகிமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ள முடியுதுங்க. கிரிவலம் சென்றால் துன்பங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத தாண்டி சித்தர்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாகத்தாங்க மீண்டும் கிரிவலம் வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது 4 யுகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க. கிரிவல மகிமையாக கலியுகத்தில் முதலாக பாண்டிய மன்னன் வஜ்ரங்கநாதன் அறிந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பார்வதி தேவி சிவபெருமானிடம் எப்பொழுதுமே பிரியாமல் இருக்க வேணும், சிவபெருமானுடைய உடலில் சரி பாதியை பெறுவதற்காக கடு தவம் புரிஞ்சாங்களாமா. சிவனுடைய அருளை பெற்று அவருடைய உடலில் சரி பாதியை பெற வேணும் அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமானிடம் வேண்டினாங்களாம். அதற்கு சிவபெருமானும் என்னுடைய பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் 2 நாளிகைக்குள் 48 நிமிடங்கள் நீ சுற்றி வர வேணும் அப்படின்னு சொன்னாராமாங்க. அப்படியே சுற்றி வந்தால் என்னில் சரி பாதியை வழங்குவேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி சொல்லியிருக்கிறாங்க. அதன் பேரில் தாங்க பார்வதியும் சிவபெருமான் மலையாக இருப்பதை நினைத்து கொண்டு திருவண்ணாமலையை இறைவனாக கருதி கிரிவலம் வந்திருக்கிறாங்க. முதல்ல கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில் நந்தி வாகனத்திலையும் ஈசான லிங்கத்துக்கு அருகில் ஒளி ரூபத்திலையும் அருள் புரிஞ்சிருக்கிறாருங்க. அதைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலில் சரி பாதியை வழங்கி அர்த்த நாளீஸ்வரர் வடிவம் கொண்டதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி இறைவன் தனக்கு அருள் புரிந்தது போல இங்கு வந்து கிரிவலம் செய்யக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் நீங்கள் அருள் வழங்க வேணும் அப்படின்னு சிவபெருமானிடம் கேட்டிருக்கிறாங்க. பார்வதி தேவியோடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டாராமா அண்ணாமலையார்.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னித்தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமாகுங்க. திருவண்ணாமலையை நினைத்தாலே முத்தி தரும் அப்படின்னும் சைவர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே ஆலய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்பிகையை தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதோ அதே அளவுக்கு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வந்தோம்னா நம்முடைய உள்ளமும் உடலும் நலப்பெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல மலை சுற்றளவு 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகுங்க. கிரிவலம் செல்லும்போது வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் ஆகுங்க. கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாகவும் இருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாஸ்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார் போன்றோரது ஆசிரமங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அவர்கள் தேவைக்கு ஏற்றபடி முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்குதுங்க. நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய மட்டும் நினைத்து கொண்டு எப்படி செல்வாளோ அதே போல் கிரிவலம் போகும்போது நம்ம சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்தபடி பக்தியுடன் நம்ம நடந்து செல்ல வேணுங்க. கிரிவலம் போகும்போது எறும்பு புற்றுகளுக்கு நம்ம அன்னமிட்டாலோ இல்லைன்னா இனிப்பு வைத்தாலோ பெரும் புண்ணியம் நமக்கு வந்து சேருங்க. எத்தனாயிரம் எறும்புகள் அந்த இனிப்பையும் அந்த அன்னத்தையும் சாப்பிடுதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணனை நம்ம தரிசனம் செஞ்சு அவருடைய அனுமதியை பெற வேணுங்க. பூத நாராயண தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கிறாரு. அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு தான் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்ய வேணும். அதற்கு பிறகு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர நம்ம தொடங்க வேணுங்க. இப்படித்தாங்க கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும். அதுதான் நியதியும் கூட. நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால் பாவ வினைகள் அனைத்துமே குறைந்து புண்ணியங்களானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வ அருள் மட்டும் இல்லாமல் சித்த புருஷர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க. நம்ம எல்லா கிழமைகள் எல்லா திதிகளிலும் எல்லா நேரத்துலேயும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாம் அப்படின்னாலும் எந்த கிழமையில் எந்த சமயத்தில் கிரிவலம் போனோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கிரிவலம் போனோம் அப்படின்னா சிவலோக பதவியானது கிடைக்குங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த நாள்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. திங்கக்கிழமை நாளில் நம்ம கிரிவலம் போனோம்னா பாவ கணக்குகள் அனைத்துமே குறைந்து புண்ணிய கணக்குகள் மேலோங்குங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க. தீவினைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. வறுமை நிலையானது மாறிவிடுங்க. சகல சம்பத்துகளும் நம்மை தேடி வரும். கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம என்ன நினைத்து கிரிவலம் போகிறோமோ அந்த காரியமானது உடனே கைகூடி வருங்க. புதன்கிழமை நாளில் நம்ம கிரிவலம் போவதால் கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. மூச்சு நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வியாழக்கிழமை நாளில் நம்ம கிரிவலம் போவதால் குரு பகவானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஞான சித்தி ஏற்படுங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பல ஜென்ம குருமாக்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலுமே வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கிரிவலம் போவதால் செல்வ நலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. வைகுண்ட பதவியானது கிடைக்கும். குழந்தை பேரு கிடைக்குங்க. சனிக்கிழமை நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால் பிறவி பிணை அனைத்துமே நீங்கி விடுங்க. வியாபாரத்தை உச்சநிலை ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. நவகிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்குங்க. நம்ம அஷ்டமி திதியில் கிரிவலம் போவதால்
தீய வினைகள் அனைத்துமே விலகி விடுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் நம்ம விரும்பக்கூடிய சக்திகளை பெற முடியுங்க. பகல் மாலை வேளையில் தானம் தானியம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இரவு இல்லைன்னா நள்ளிரவு நேரத்தில் நம்ம கிரிவலம் போவதால் அஷ்ட சித்திகளையும் நம்மளால் பெற முடியுங்க. அமாவாசை நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போவதால் அருளை வேண்டுபவங்க அமாவாசையிலும் பொருளை வேண்டுபவங்க பௌர்ணமியிலும் கிரிவலம் செல்லலாம் என்றொரு வாக்கும் இருக்குதுங்க. அதனால தான் சிவபெருமானுடைய அருளை மட்டும் பரிபூரணமாக பெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அமாவாசை நாளில் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். வெற்றியை தரக்கூடியது அமாவாசை நாளில் கிரிவலம் போகக்கூடிய கிரிவல வழிபாட்டு முறையாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.